பாலங்கடா பாலங்கடா பாலு வீடியோ குஞ்சாண்டி தூங்கிச்சா அதுக்குள்ளேமா யார் தூங்கச்சா யார் நான் விட்டவா சப்பாத்தி வேணாம் வேணாம் உனக்கு நான் வந்துக்கிறேன் அம்மாச்சி அதை வச்சுங்க நான் ஊற்றிக்கிறேன் எல்லாத்துக்கும் 5 போனு இதுங்களா சரி உங்களுக்கு ஒரு மளிகை கடை யாருக்கு எனக்கு வச்சு வந்துருவல்ல கடைக்கா நல்ல சேல்ஸ் ஆகுனே ஆமா அதே அப்ப கண்ணன் கடையில வீட்டு கடை போட்டுருவோமா கண்ணன் ஸ்டோர் கடையில இல்லம்மா அவங்க கண்ணன் ஸ்டோர் வச்சிருக்காங்க நான் மின்னாமி எல்லாருக்கும் புரியல எங்க போறேன்னா மின்னாமினிக்கு போறேன் அப்புறமா கொஞ்சம் வீடுலாம் மின்னாமினி வச்சா மச்சி மின்னாமினி வச்சா மின்னாமினி வச்சா என்ன அது சின்னதாட்டுல வண்டி மின்மினி போச்சு அதான் சரி என்னம்மா மின்னா மின்னா மின்மினி இருக்குதா மின்மினி தான் வீக்கெண்ட் போய் பவுளம் வாங்கடா பவுளம் வாங்க ஏய் நீ என்னடா உமா கொடுத்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஃப்ரீயா ரேசிங் வாடா சும்மா பிளேன் பீஸ் போட்டு குடுறா
குடுறா சரி பாப்பாடா குடு யாருமே பிடிக்காது. சரி உமா கூட நான் பாப்போம் இருமா இங்க வாடா நீ அத்தைக்கு மட்டும் கொடுத்த நீ சரி, குடுறா ரெண்டு மட்டும் கொடுத்து. ஏன் கிழமை ரெண்டு உடம்பு கொடுத்து. குடுமா குடுமா அவன் சொல்றான் கொடுத்து. சவுண்ட் எல்லாம் வருவானே சவுண்ட் விஜய் சொல்ற வாயில வருவா. இவனே லுலு கார்ப்பு கத்துன மாதிரி வராம. சும்மா தான் கேக்குறது நீ ஒரு பக்கம் கேட்டா கொடுத்து விட்டுறா. டேய் சைக்கிள் கேப்ல பிளேட்டா ஓட்டுவான் போல இருக்கு இல்ல ஐயோ காப்பாத்துங்க பிசா சேலவே நிக்குது. பாபா இந்த வாய் எடுக்குப்பா. செல்லு கேமரா பத்திரம் நடுங்க. ஏய் மூஞ்ச கம்பிடா. கையை பொத்து அப்படியே ஒரு கடி கடிச்சிரு சிரிக்குது சிரிக்குது எடுத்துட்டாங்க அழுகுது எடுத்துட்டாங்க போதும் டேய் டேய் இதுக்குலாம் அழுகாதடா. அம்மா எதுக்குடா குத்துன நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மாமா கிச்சு கிச்சு குட்டுக்கலாம் வாய் எடுக்குமா. வா வா உன அது நான் பறிச்சு விட்டுறேன் போன பறிச்சு நான் தரேன் நீ சுட்டா போதும் என்னம்மா நீ ரெண்டு இங்க பார்த்து இருக்கீங்க அப்பா எதுக்கு அம்மா குத்துனீங்க அம்மா எதுக்கு குத்துனீங்க குத்தலையா நீங்க எதுக்கு அடைய அன்னைக்கு ஆயா அம்மாச்சி சொல்றாங்க ஒரு பெரிய கம்பை கொண்டு போனீங்க நம்ம அடிக்கிறதுக்கு அம்மாச்சி சொன்னாங்க நான் நம்பவே இல்லை உங்க அம்மா இடையில சொன்னோம் அடிக்கிறாருன்னு அன்னைக்கு பாக்குறேன்பா எனக்கே வருமா போய் அவ்வளவு பெரிய கம்பத்துக்கிட்டு ஓடுறாருப்பா ஏன்பா பிரேமா சொல்லுங்க மாமா நீங்க வந்தா 2 மணி நேரம் அமைதியா இருக்காரு இல்லைன்னா கரெக்டா பண்ணிட்டே இருப்பாரு என் கூட வந்துருக்கீங்களாப்பா நான் வந்து அமைதியா இருக்கீங்களாமே நான் போனதுக்கு அம்மா அடிக்கிறீங்க அம்மா எதுக்கு நீங்க அடிக்கிறீங்க இல்லடா இந்த இவங்க ரொம்ப கரெக்டா போகுது சொல்லுங்க என்னடா யாருக்கும் குடிக்க மாட்டேன் அன்புடா நல்லா இல்ல ஆமா நீங்க பார்த்து தெரியுமா அண்ணி உருட்டி போட்டு பிரேமா பார்த்து தெரியுமா ஷேர் பண்ணிக்கலாம் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு கல்லு என்னப்பா கல்ல எடுத்து வைக்கவா வைங்க தீனத்தை அவரே உட்கார்ந்து சீரியல் பார்க்கறாங்க இல்ல நீங்க ஆமா தீனத்தை புளிக்கா வாங்கிட்டாமாக்கா இது புளிக்கா வந்தக்கு போடா புளிக்கா இங்க போட முடியாது எனக்கு அடுப்புல சுட்டா நீ புளிக்கா அடுப்புல சொன்னே இது வேணும் தோசை கல்லுல கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அப்படியே போட்டு அந்த கேஸ்ல தீயில வச்சு போட்டு கேஸ் எங்க வைக்கும் சின்னதா சுட்டு நமக்கு பாப்போம் அந்த grill வேணாமா grill இல்லாம செய்யலாங்க இந்த ஆசீர்வாதம் நம்ம செய்யலாம் ஆசீர்வாத செய்வாங்க எப்படி grill இல்லாம காரணம் வச்சு அமுக்கா பெருசாயிருமா அது டக்கு திறந்துட்டு எங்க வந்து உட்காருங்கம்மா மாச்சு கூட ஏமா
அதை சாப்பிடுங்க. அந்த இது பாருங்க. ஆ அது போதுமா? 2 பாட்டில் சின்னதாக இருக்கு. ம் நான் வருவேன், நீ வருவேன். இந்த அப்படியே என்கிட்ட வேலை கழிச்சுன்னா போற முன்னாடி வருவேன் நான். சரியா? ஏமா? ஆனா இப்ப நல்லா இருக்காரு, அப்பா நல்லா இருக்காரு. அவருக்கு நல்லா கவனிக்கணும், சாப்பாடு நேரம் சாப்பாடு அவரை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த தடவை போறாரு. எனக்கு என்ன போறத பத்தி இல்ல, விழுந்துட்டு நம்ம தூங்கிட்டோம்னா லைட்டை போட்டோன்னே எந்திரிக்கணும். ஒரு வர வரையும் நம்ம வச்சிருக்கணும். வந்தாலும் தூங்க மாட்டாரு. செருப்பை தொடச்சு, காலை தொடச்சு, கையை தொடச்சு திருப்பி ஒண்ணுக்கு இருக்கலன்ட்டு போவாரு. திருப்பி வருவாரு. நமக்கு எங்கேயே அட்டாச் டாய்லெட் மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேயே போயிட்டு போறது. நீங்க பாக்குறீங்க நேத்தெல்லாம் பாத்ரூம்ல வந்து சாக தெரிஞ்சாரு. ஏன் டீ குடிச்சிட்டு போய் கழுவுறேன்னு அதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு இவரு பண்றது. ஏன்பா? சொன்னாலும் செருப்படி அடிப்பாரு. நான் குடிச்சிருந்த தாலி கையிறதாப்பா குடிச்சு குடிச்சு பாக்குறாரு. அதுல என்ன இருக்கு அது அவுக்குறதுக்கு? எடுத்தாலும் இதோட சரி கைய கடிச்சுதான் எத்தனையோ தடவை நான் கையை எடுத்திருக்கேன். எத்தனையோ தடவை கையை இல்லைன்னா இந்த அப்ப இதுக்குள்ள விட்டு இழுத்து புடிச்சு இங்கிட்டு அங்கிட்டு அடிக்கிறாரு செவுத்துல. நம்ம அடிக்கிறதுனால இல்ல, ஏதோ ஒண்ணு இட்டு விடுறது. ஏன்பா அடிக்கிறீங்க? இங்க வா. இன்டர்வியூ எடுத்துருக்கேன். அப்பா வந்து அம்மா வந்து கொடுமைப்படுத்துறாரு. அப்பா அதாவது தெரியாம அடிக்கிறது, தள்ளுறது, நைட்டு தூங்க விடுறது இல்லை, இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அதுமாதிரி சொல்றது கிடையாது, வில்லன் மாதிரி பண்ணிட்டே இருக்காருன்றாங்க அம்மா. அப்பதான் ஏன் அப்படின்னா அப்படிதான் அப்படிங்க. இரும்பு எடுத்துட்டு வந்து கதவை அடைக்கி அடிக்கிறாரு. நான் கதவை அடைச்சிட்டேன்னு ஜன்னலெல்லாம் நொறுக்கி இருப்பாரு. ஏன் ஒடியாடுறாரு, அங்கிட்ட ஓடுறாரு. ஐயோ அன்னைக்கு ராத்திரி எல்லாம் சொன்னாங்க. கணேங்கம்மா பவுலு என்னம்மா ஏன் அங்க போயிட்டான்? சரிங்கப்பா. 2 ரூபாய் காசு 2 காசு நேத்துக்கு அதுல 1 கொடுத்தாரு. அதான் 2000 ரூபாய் கிட்ட போட இவ்வளோ பெரிய செல்ப தண்ணி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி போட்டா 2 வந்தோடனே என்கிட்ட வந்து காசு இருக்குன்னாரு. காசு நான் வேணுமாப்பான்னு கேட்டேன். இல்லை நான் உங்களுக்கு காசு தரேன்னாரு. சரிங்கப்பா கொடுங்கப்பான்னு. இப்போ பாக்கெட்ல விட்டு 2 காசு இருந்துச்சு, அதை வாங்கி வச்சிருக்கேன். அதை எடுக்க இதுல வைக்க, அப்புறம் அதை எங்கேயாவது ஒளிச்சு வைக்க, அதை பேப்பர்ல சுத்தி வைக்க. அப்புறம் வந்து காணிக்க போறதுக்கு காசு வேணுனாரு. அப்போ நான் 20 ரூபா 2 நோட்டு கொடுத்தேன். கொண்டு வந்தாரு, எங்க வச்சான்னு தெரியல, ஆனா பத்திரமா வச்சுட்டேன்னாரு. நேரம் அதைத்தான் தேடி இங்க அதை எங்கேயா வச்சிருக்கேன். ஆனா பொறாப்பா காசு கேட்டா சொல்லி எடுத்துட்டு வந்தாரு. ஒரு மத்தியானத்துக்கு மேல எடுத்துட்டு வந்தாரு. இந்த பக்கமா 20 ரூபா. எங்க பாது பாத்தீங்களா? எங்கேயோ இருக்கு, கொண்டு வந்தாரு. ஆனா ஏன்னா எங்க வச்சிருக்காருன்னு தெரியல. இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த கேட்டேன். ஒரு கோடி பாத்ரூம்ல போய் துணியெல்லாம் அவுத்துட்டு குளிக்கிறதுக்கு இருக்கே, தண்ணி சூடுனாரு, தண்ணி போய் எடுத்துட்டு வரேன்றதுல அப்படியே ஒடியாடுறாரு வெறும் உடம்போட அடிக்கிறதுக்கு. வாய மூடு. வீடியோயா? அச்சனை பூச்சில பராதி. வாயில என்னச்சா? காட்டா? நிச்சயமாமா. இருந்தது இப்ப 90%. எத்தனை தடவை அந்த நான் சொல்லிச்சேன்.
அத்தை மட்டும் இல்லைன்னா உண்மையிலே மாமா வந்து யாராலையும் மேனேஜ் பண்ண முடியாது. அந்த அம்மாவை சம்மதிக்கணும்.